நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். இப்போ நடக்க இருக்கக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த செவ்வாய் பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான செவ்வாய் பெயர்ச்சி. உங்களுக்கு 3ஆம் வீட்டுக்கு வரார் செவ்வாய். உங்களுடைய அதிபதியே செவ்வாய் தானே. அந்த செவ்வாய் 3ஆம் வீட்டில் புதனுடைய வீட்டில் வர்றது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த 45 நாட்களை பிரமாதமாக யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த காலகட்டத்தில் டிலே பண்ணிடாதீங்க. இது சாதிக்கக்கூடிய ஒரு அருமையான 45 நாட்கள். இந்த செவ்வாய் பயிற்சியில் என்னென்ன எப்படி சாதிக்கலாம், எதில் நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறேன். அது எந்தெந்த பாயிண்ட்லன்றது நீங்கள் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரி, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை, மேஷராசியில் இருக்கக்கூடியவங்க நிறைய கேட்குறது, என்னடா இது சனி லாபஸ்தானத்தில் சூப்பராக இருக்குது, குரு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, தனஸ்தானத்தில் இருக்கார், இப்படி எல்லாமே இருக்குது, ஆனால் எதுவுமே நடக்கலையே, ஏதோ ஒரு டிலே இருந்துக்கிட்டே இருக்கே, வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் ஆனால் கட்டவே முடியலையே, கடகடன் நடக்கவே மாட்டேங்குது, புதுசா ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னாங்க ஆனா பிள்ளையார் சொல்லி போட்டதோடு இருக்கே, எதுலையுமே ஒரு அபிவிருத்தியே இல்லாம இருக்கே அப்படின்றதும் நிறைய பிரச்சனைகள், தொடர் பிரச்சனையை சந்திச்சுட்டோ இருக்கமே, அப்படி என்னடா இது செவ்வாய் பயிற்சி அப்படின்ற நினைக்கக்கூடிய அளவுல என்னதான் மற்ற கிரகங்கள் நினைச்சீங்க இல்லையா, இந்த செவ்வாய் பயிற்சி அனைத்துக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டக்கூடிய அமைப்புல தான் இருக்கு. செவ்வாய்னா என்னங்க, ரொம்ப வீரம், எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு போல்ட்னஸை கொடுக்கறது. செவ்வாயை பத்தி ரொம்ப பெருசா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே செவ்வாய் தான். ஸோ அப்படிப்பட்ட உங்களுடைய போல்ட்னஸ், உங்களுடைய திறமைகள், உங்களுடைய லீடர்ஷிப், உங்களுடைய முயற்சி அத்தனையும் வெற்றியா வரப்போகுது. அப்படின்னா அப்புறம் என்ன, வாவான்னு வரவேற்பீங்க இல்லையா. அந்த செவ்வாய் பயிற்சி ஆகஸ்ட் 26ஆம் தேதியிலிருந்து இன்னொரு 45 நாட்களுக்கு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எப்பயுமே நன்மைகள் அப்படின்றது நடக்கிறத விட பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடைச்சா எப்படி இருக்கும், அப்பாடா அப்படின்னு இருக்கும் இல்லையா. இது அப்பாடான்ற விஷயத்தை விட ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ரேட்டிங் இருக்கும். பிரச்சனைன்றது முடியும். இது எப்படின்னா, நீங்க எப்படி இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கணும்னா, இது பங்காளி அங்காளி பிரச்சனைகள் 3 தலைமுறையா 4 தலைமுறையா நடந்துட்டு இருந்தது கூட இப்ப நீங்க ஒரு முயற்சி எடுக்கும் போது மேபி அதுல ஒரு 15 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 15 பேருமே உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க. ஏன்னா 3ஆம் வீடுன்றது புதன், அந்த புதன் அப்படின்றது பிளானிங். அந்த இடத்துல செவ்வாய் வரும்போது நீங்க எதை எங்க செக் வைக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த தைரியத்தோட செயல்படணும், பயம்படுத்தினா எப்படி நீங்க ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் செவ்வாய் உங்களை அப்படியே கொண்டு வந்துருவார். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நீங்க இங்க முயற்சி என்ன எடுத்தாலும் அது சக்சஸ்ல தான் முடியும். ஆனா அந்த முயற்சின்றதை எடுக்கணும் அப்படின்றத மறந்துடாதீங்க மேஷராசி அன்பர்களே. சோ அந்த முயற்சி எடுக்கிறதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுடைய பிசினஸ், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பிசினஸ், ஜாப், கெரியர், ஃபினான்ஸ், இதெல்லாம் தான். ஸோ இந்த பொருளாதாரம் அப்படின்ற ஒரு விஷயம் யாராக இருந்தாலும், அதுவும் இந்த குரோதி ஆண்டுல நிறைய விஷயங்கள், போர்களை சந்திக்க போறோம். அதுல கொஞ்சம் தான் இனிமே தான் பெரிய ஆட்டங்களே இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஆட்டமாக இருந்தாலும் மேஷராசி அன்பர்களுக்கு அத்தனை ஆட்டத்தையும் வாவா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்களை பிரமாதமா பிளான் பண்ணி அத்தனை பிரச்சனையையும் சுமூகமா முடிக்கக்கூடிய அளவுல இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட செவ்வாய் பயிற்சியை எப்படி யூஸ் பண்ணணும் இல்லையா. சோ நீங்க பிசினஸ்ல இருந்தீங்க அப்படின்னா இப்ப புது வழிகள் எது எது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சோ அதெல்லாம் எடுத்து பண்ணுங்க. அது பெரிய சக்சஸ் ரேட்டிங் நீங்க நினைப்பீங்க. ஓகே, நமக்கு ஒரு டன் ஆர்டர் வந்துட்டு இருக்கு, அது ஒரு 3 டன் பண்ணணும் அப்படின்னா, ஆனா இப்ப நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி தெளிவா உங்களுக்கு புரிய வச்சு அது நீங்க 10 டன் 10 டைம்ஸ் உங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு 10 டைம்ஸ் வரும்னா
வேற என்ன வேணும்? அதே தான் ஜாப்ல இருக்கும்போது உங்களுக்கு எந்தெந்த ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டி வேணுமோ அதுக்குண்டான சேலஞ்சஸை கையில் எடுக்கிறதுக்கு தெம்பு கொடுக்கும், ஒரு தைரியத்தை கொடுக்கும். இது உண்மையான தைரியத்தை கொடுக்கும், உண்மையான தெம்பை கொடுக்கும். இட் இஸ் நாட் அபவுட் ஓவர் கான்ஃபிடன்ஸ், இட்ஸ் அபவுட் தி ரியல் கான்ஃபிடன்ஸ். அப்படி இருக்கும்போது சக்சஸ் ரேட்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் இன்னைக்கு பார்ட்னர்ஷிப் தான் லைஃபேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷிப், உங்களுடைய நீங்க கூட ஒர்க் பண்றவங்களோட பார்ட்னர்ஷிப் எல்லாமே உங்களை தெளிவா புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கிட்டு அவங்கள நீங்க எங்க செக் வைக்கணும், எங்க சிரிக்கணும், எங்க கோவப்படணும் அப்படின்றதெல்லாம் தெளிவா புரிஞ்சு அவங்களையும் சேர்த்து நீங்க மேல தூக்கிட்டு வந்துருவீங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க, அப்பா எல்லாம் சூப்பரா இருக்கு, ஆனா இந்த ஒருத்த அக்செப்ட் பண்ணாதனால நம்மளால ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டே ஆக முடியல அப்படின்றதெல்லாம் நம்ம போர்ட் டைரக்ட் மீட்டிங்ல நம்ம பார்க்கிறோம். அது எல்லாமே இப்போ தவிடுபடி ஆயிடும். ஸோ சக்சஸ் அப்போ ஃபினான்ஸ் இட்ஸ் ரியலி கோயிங் டு பி அ கிரேட் சக்சஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல நிறைய மேஷராசி அன்பர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அதுலயும் புதுசா கல்யாணம் ஆனவங்க பார்த்தீங்கன்னா போன ராகு கேது பெயர்ச்சி எல்லாம் நிறைய சேலஞ்சஸ் மேல சேலஞ்சஸ். அப்படி இருக்கிறதெல்லாம் எந்த இடத்துல யாராக இருந்தாலும் மாறணும் அப்படின்ற விஷயமும் ஒரு கணவர் மனைவின் வந்தா விட்டு கொடுத்து போகணும், அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் லைஃப். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருந்தாலோ அல்லது புரியாம இருந்தாலோ இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யத்தை கொண்டு வரும். இது எவ்வளோ பெரிய பிளஸ். அப்படிப்பட்ட காலத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. திருமணம் அப்படின்றதே ஒரு பந்தம். அந்த பந்தத்துக்கு உங்களுக்கு குருவும் பிளஸ்ஸா இருக்காரு, செவ்வாயுமே நிறைய விஷயத்துல பாசிட்டிவான ஒரு பொசிஷன்ல இருக்கு. அப்ப திருமணத்துக்கு உண்டான முயற்சிகள் கண்டிப்பா பண்ணலாம். ஆரோக்கியம்னு வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆரோக்கிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த ஆரோக்கிய தெளிவே இல்லை, தீர்வே இல்லை, என்னன்னே புரியல, தொடர் பிரச்சனையாவே இருக்கு. இந்த டாக்டர்கிட்ட போறீங்க, அந்த டாக்டர்கிட்ட போறீங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாம் போய் ஒரு சின்ன விஷயத்துல அத்தனை விஷயத்துக்கும் உங்களுக்கு வழி கிடைக்கக்கூடிய அளவுல இந்த செவ்வாய் இருக்கு. அகைன் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க வேண்டியது முயற்சி. 3ஆம் வீடுனா முயற்சி, 3ஆம் வீடுனா கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றத நீங்க டெவலப் பண்ணும்போது 4 பேரோட பேசுங்க, இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பேசுங்க. அப்போ இவ்வளவுதானாப்பா, இதுக்கு பாட்டி வைத்தியமே போதுமே அப்படின்னு சொல்லி தொடர் பிரச்சனை, ஈவன் ஒரு கிரானிக் அப்படின்ற விஷயத்துக்கு கூட இப்போ உங்களுக்கு சரியான வழி கொடுக்கக்கூடிய அளவில் தான் செவ்வாய் இருக்கு. செவ்வாய் அப்படின்றது ரத்தம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ரத்தம் சுத்தமாக இருந்தாலே நிறைய விஷயங்கள் ஜெயிக்கலாம் இல்லையா? சோ அப்படிப்பட்ட ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு சாதகமான ஒரு பொசிஷன்ல வரும்போது அந்த ரத்தம் சூடேறி சூப்பரா இருக்கும்போது வேற என்ன வேணும்? சோ அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா எது எடுக்கிறது என்ன பண்றது அப்படின்ற ஒரு குழப்பம் எல்லாம் இருந்துச்சு இல்லையா? எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, நீட் எக்ஸாம் எழுதினா அதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணணும், ஆர்கிடெக்ட் படிக்கணுமா இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணணும், ஏன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கும் அது IAS IPS தானே. அப்படிப்பட்டவங்களுக்கு கூட இப்ப இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவுல தைரியம் வரும். எஸ், என்னால முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள சொல்ல வச்சிடுவார் செவ்வாய். சோ அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க லைஃப்க்கு உண்டான பெரிய பெரிய டிசிஷன்ஸை எடுக்கணும். ஒரு செவ்வாய் பயிற்சி 45 நாட்கள்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் இந்த 3ஆம் இடத்துக்கு வர்றதுக்கு எத்தனை 45 நாட்கள் வேணும் அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த காலகட்டத்தை ரொம்பவே நீங்க யூஸ் பண்ணணும். அண்ட் இல்லத்தரசிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப விசேஷமான செவ்வாய் பெயர்ச்சி. இதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய ஆசைகள் எதெல்லாம் இருக்கோ, வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், தோட்டத்துல நல்லா வளர்க்கணும், அதே மாதிரி மண் வாங்கணும், இந்த மாதிரி பொன் வாங்கணும், நீங்க எந்தெந்த ஆசைகள் இருக்கோ அந்த ஆசைகளை முயற்சி கொஞ்சமா எடுத்தாலே உங்களுக்கு பன்மடங்கான ரிசல்ட் கிடைக்கும். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, மாமன் வழி எந்த பிரச்சனை இருந்தாலும் இப்ப நீங்க ஜஸ்ட் போய் நிற்கும் போதே அந்த மாமன் வழியில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாயிடும். உங்களுடைய எதிரிகள் தவிடு பொடி ஆயிடுவாங்க. அந்த எதிரிகளே இப்ப இருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்றதுக்கு என்னன்னா, அந்த எதிரிகள் உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. உங்களை யூஸ் பண்ணிட்டு தன்னுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க இப்போ முயற்சி எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது விரோதம்ன்றது எங்கெங்க வரும்? அப்ப தொடர் பிரச்சனையா எதெல்லாம் மேஷராசி அன்பர்கள் பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த
அத்தனை தொடர் பிரச்சனையும் ஒண்ணுமே இல்லாம போயிடும். சோ இந்த காலகட்டத்துக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னா இது அமோகமான காலகட்டம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது குபேர யோகம், கோடீஸ்வர யோகம். குபேர கோடீஸ்வர அப்படின்னா பணம் மட்டும் ஒரு விஷயம் கிடையாதுங்க, சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். அப்ப எதிரிகள் இல்லாத வாழ்க்கை, ஜெயிக்கக்கூடிய வாழ்க்கை, பொருளாதாரத்துல, ஆரோக்கியத்துல, படிப்புல அப்படின்னு இருக்கும் போது இந்த காலகட்டத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். இங்க முக்கியமா என்ன தெரியுமா பார்க்கணும், இப்ப நடக்கிற தசாபுத்தி மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா மேஷராசிக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் தசையோ ராகு தசையோ தான் நடந்துட்டு இருக்கும். சோ அப்படிப்பட்டவங்க இப்ப நடக்கிற தசாபுத்தி என்னன்னு பார்த்துட்டு இந்த கோச்சாரத்தையும் மேட்ச் பண்ணிட்டு எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணணும்ன்ற ஒரு சின்ன டெக்னிக்கை முயற்சி பண்ணீங்கன்னா சகலமும் வெற்றி வெற்றி வெற்றி. அண்ட் இந்த காலகட்டத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்னா முருகனுடைய வழிபாடு, நீங்க எந்த முருகன் கோயிலுக்கு வேணாலும் நித்தியமும் முருகனுடைய ஜபங்கள், புதன் அப்படின்னா பெருமாள். சோ இவங்க 2 பேரும் கையில வச்சுக்கோங்க. அவக்குண்டான ஸ்லோகங்கள் சொல்லுங்க, கோயில்கள் போலுங்க, அவங்க நினைவுலயே நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வெற்றி பெரும் வெற்றியா அமையும். நீங்க இதை பத்தி எனக்கு சொல்லத்தான் போறீங்க. என்ஜாய் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க இந்த காலகட்டத்தை மேஷராசி அன்பர்களே.